நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய தினம் நாம் விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் அதிகாரிகளுடைய காலி பணியிடங்கள், விளம்பர ஆட்சியில் கேள்விக்குறியான வருங்கால தமிழகம். இந்த தலைப்பின் கீழ்தான் 4 விருந்தினர்களோடு அடுத்த 1 மணி நேரங்கள் நாம் விவாத நிகழ்ச்சியை நகர்த்த இருக்கிறோம். இந்த தலைப்பை இன்று ஜெயா பிளஸ் எடுப்பதற்கான முக்கியமான காரணம், எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போவது இக்கால பள்ளி குழந்தைகள் தான். அவர்கள்தான் எதிர்காலத்தில் நம்முடைய மாநிலம் எப்படி அமையப் போகிறது என்பதையெல்லாம் தீர்மானிக்கப் போகிறவர்கள். எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள். தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பணிகள் சரிவர செய்கிறார்களா என்பதை கவனிப்பதற்குத்தான் மாவட்ட கல்வி அதிகாரிகள் இருக்கிறார்கள். இப்படியாக எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆசிரியர்களில் தொடங்கி மாவட்ட கல்வி அலுவலர் வரைக்கும் காலி பணியிடங்கள் ஏராளம் என்பது ஒரு நாளிதழில் வெளியான செய்திகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு அதிர்ச்சியான தகவல்களாக கூட நேயர்களுக்கு இருக்கலாம். தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 800 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் அரசு பள்ளிகளில் காலி இடங்களாக இருப்பதாக அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் 17 மாவட்டங்களில் மாவட்ட கல்வி அலுவலர் CEO இல்லை என்ற ஒரு புள்ளி விவரங்களும் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரு மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் இல்லை அப்படின்னா அந்த மாவட்டத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி கேள்விக்குறியாகுமோ அதே போல தான் மாவட்டத்தினுடைய கல்வி அலுவலர் இல்லாத நிலையில் மாணவர்களுடைய கல்வித்தரம் மற்றும் ஆசிரியர்களுடைய நிலை குறித்தும் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகம் இந்திய அளவில் கல்வி அறிவில் முன்னோடி மாநிலமாக விளங்குகிறது என்றாலும் கூட எதிர்வரக்கூடிய காலங்களில் மாணவர்களுடைய கல்வி அறிவை பாதிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசினுடைய செயல்பாடு இருக்கிறது. தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசின் கீழ் கல்வித்துறை இப்படித்தான் செயல்படுகிறதா என்ற பல்வேறு கேள்விகளை ஒரு பக்கம் எழுப்பக்கூடிய அதே நேரத்தில் தங்களுடைய நிலைமையும் பரிதாபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்று ஆசிரியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் வேதனை தெரிவிக்கிறார்கள். இதனுடைய சான்றாக தான் அவ்வப்போது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் ஆசிரியர் கூட்டமைப்புகள் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் அரசுக்கு எதிராக முன்னகர்த்தி வருகிறார்கள். இது குறித்து தான் இன்றைய தினம் நாம் மிக விரிவாக இந்த விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை நாம் முதலில் வரவேற்று விடலாம். பத்திரிகையாளர் ராமன் மற்றும் எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இவர்களை நாம் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் மற்றும் ஆசிரியர் பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாபு அவர்கள் இருவருமே இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே வரவேற்று விடலாம். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டிட்டு நான் உங்களுக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட கையில் இருக்கிறது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை. அதில் 312வது தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு முரண்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஆசிரியர்கள் பாதிப்பிலிருந்து விரைவில் நிவாரணம் கிடைத்திட திமுக தலைமையிலான அரசு ஆவணம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை தயார் செஞ்சப்ப வெளியிட்டதோடு சரி, இப்போ வரைக்கும் இந்த அறிக்கை எங்கே இருக்குன்னு தெரியல, இதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சியவே நம்ம இப்போ ஒருங்கிணைச்சிருக்கோம். 800 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் தமிழகத்தில் காலியாக இருக்குது. 17 மாவட்டங்களில் CEO இல்லை அப்படின்ற ஒரு புகார்கள் எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சரி, முதல்ல இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நேரடியாக அடித்தட்டு மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துகள், பாராட்டுகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 விஷயங்கள் நீங்கள் படிச்சிங்க. ஒரு பொதுவாக நான் தேர்தல் அறிக்கைக்குள்ளே நான் போகிறதில்லை, ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி சார்புடையது. ஆனால் அது நாங்கள் சொல்லியிருக்கிறது வந்து பே அனாமலி பற்றிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொமோஷன்லேயோ அல்லது பேலையோ இருக்கிற அனாமலி, அதுக்கக்கூடிய அந்த பாகுபாடு, அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அது காலங்காலமாக தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. அது இருந்து கொண்டே தான் இருக்கும் தான் எனக்கு தோணுது. அது பெரிய அளவில் அனாமலியெல்லாம் முழுக்க நீக்கிவிட முடியுமா அப்படிங்கிறது பொதுவாக கவர்மெண்ட் சர்வீஸில் பாசிபிலிட்டி இல்லை, இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அனாமலினா என்ன அப்படிங்கிறது நம்ம நாயர்களுக்காக ஒரே ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஜூனியர் லெவலில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடுச்சு, ஆனால் சீனியர் இருக்கவங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு வச்சுங்களேன். ஜூனியராக இருக்கவங்களுக்கு அதிக ஊதியம் கிடைக்கிறது, சீனியராக இருக்கவங்களுக்கு குறைவான ஊதியம் கிடைக்கிறது இல்லையா. பொதுவாக எப்படி இருக்கும், சீனியருக்கு
முதல்ல உயர்வு கிடைக்கும், அவங்களுக்கு கூடுதலாக ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நார்மலாக இருக்கக்கூடிய விதி. அதற்கு மாறாக ஜூனியர்ஸுக்கு உயர்வு கிடைச்சிருச்சு அல்லது ஜூனியர்ஸுக்கு அதிக ஊதியம் கிடைக்குது அப்படின்னா அப்போ வந்து சீனியர்ஸ் வந்து அதில் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் முரணாக இருக்கிறது. அந்த முரணுக்கு தான் வந்து அனமலின்னு பேர். அதை தான் அவங்க வந்து களைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது களைவதற்கான என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறனவா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த அனாமலி வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது இட்ஸ் ரெக்கரிங் ப்ராப்ளம். அது ஆக்சுவலாக அந்த இஷ்யூ வந்து இட்ஸ் ரெக்கரிங் இஷ்யூ, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தொடர் நடவடிக்கை தேவை. ஆனால் அப்படி எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறா என்பதை பற்றிய தகவல் என்னிடம் இல்லை. அதனால் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது ரொம்பவுமே ஒரு மிகவும் கவலை தரக்கூடிய, மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இத்தனை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிற போது அது எனக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னென்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நடைமுறையில் தலைமை ஆசிரியர்கள் இடத்துல நீங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கூடுதல் தலைமை ஆசிரியரை அந்த பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கூடுதல் தலைமை ஆசிரியர் என்பது கூடுதல் தலைமை ஆசிரியர் தான், அவர் தலைமை ஆசிரியர் இல்லை. அது பேரே வந்து கூடுதல் தான். தலைமை ஆசிரியரும் இருந்து கூடுதலாக ஒரு தலைமை ஆசிரியரும் கூடுதல் தலைமை ஆசிரியரும் வேணும் அப்படிங்கிறது தான். என்னென்ன தலைமை ஆசிரியர்களுடைய அவர்களுடைய ஒரு கூட்டத்தில் சென்ற ஆண்டு நான் பேசினேன், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மத்தியில். அஃப்கோர்ஸ் அது வந்து இட் வாஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் அக்கேஷன். ஆக்சுவலாக அவங்க என்னெல்லாம் வேலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் விஷயத்துக்காக போனது. அங்கே போய் பார்த்தோம்னா நமக்கு பயங்கர வித்தியாசம் தெரியுது. அங்கே அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா தலைமை ஆசிரியரை பொறுத்தவரையில் அவங்க ஒரே சமயத்தில் 3 விஷயங்களை பண்ணிவிட்டு இருக்கு. ஒரே சமயத்தில் வேறு யாருக்கும் இல்லாத அளவுக்கு பொறுப்பு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் இவர் கீழே வருது. சரிங்களா? அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆசிரியர்களாக சரியாக வருகிறார்களா, மாணவர்கள் சரியாக வருகிறார்களா, பள்ளி சுற்றுச்சூழல் சரியாக அமைந்திருக்கிறதா, பள்ளி பாதுகாப்பாளராக இருக்கிறதா, எல்லா விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அவர் நிர்வாக ரீதியாகவும் அவர் கடமைப்பட்டவர். ஒன்று. இரண்டாவது, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் தான் இருக்கார், பொறுப்பில் இருக்கார். அப்போ மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கார். இப்போ ஏதாவது ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஏதோ பிரச்சனை என்று சொன்னால், பெற்றோர் உள்ளே வருகிறார்கள் சொன்னால், ஒருவேளை ஃபீஸ் கட்டுறதா கூட இருக்கலாம். யாரை பார்க்கணும்? தலைமை ஆசிரியர் தான் பார்த்தாகணும். அப்போது பெற்றோர்களோடும் மாணவர்களோடும் பொதுமக்களோடும் நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பணியை அவர் தான் பண்ணியாகணும். அதுவும் முழு நேரம் செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கிறது. மூன்றாவது, கல்வித்துறை தொடர்பான எல்லா உத்தரவுகளுக்கும் அவர் தான் பதில் இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி ஒரு சுற்றறிக்கை வரும், இல்லை ஏதோ ஒரு உத்தரவு வரும், இல்லை யாராவது அங்கேருந்து சொல்லுவாங்க, டிஓ வராரு, சிஇஓ வராரு, இல்லை மாண்புமிகு அமைச்சர் வராரு, ஏதோ ஒன்று வர்றாருன்னா எல்லாரும் யார் தலையில் வந்து விழுவுனா தலைமை ஆசிரியர் தான். அது ஆண்டு விழாவாக இருக்கட்டும், விளையாட்டு விழாவாக இருக்கட்டும், அல்லது சாதாரண வேறு ஏதோ ஒரு காலை சுற்றுண்டி தொடக்க விழாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் யாருன்னா அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தான். அப்போ தலைமை ஆசிரியர் 3 முனைகளில் பணி செய்ய வேண்டியிருக்கிறது. 4வதாக தான் அவர் வகுப்பெடுக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பள்ளிகளில் இயல்பாக இருக்கக்கூடிய இதில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பல அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களுக்கு வகுப்பெடுப்பதற்கு நேரமே கிடைக்காது. ஆமாம். ஆனால் அவர் தான் அங்கே சீனியர் மோஸ்ட். யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து கணிதத்திலையோ இல்லை ஆங்கிலத்திலையோ அது அறிவியலையோ அவர் வந்து அவர் தான் சீனியர் மோஸ்ட். ஆனால் அவரால் போய் கிளாஸ் எடுக்க முடியாமல் போகுது. ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த 3 பணிகள் இருக்குது. இதை தாண்டி 4வதாகத்தான் தலைமை ஆசிரியருக்கு வகுப்புக்கு சென்று வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பே வருது. அது ரொம்ப தப்பு இல்லையா? சீனியர் மோஸ்ட் அவர் தான். அவருடைய அறிவும் அவருடைய திறமையும் அவருடைய புலமையும் அவருடைய அனுபவமும் மாணவர்களுக்கு வந்து சேரணும் நேரடியாக. அது எப்போ முடியும்? அவருக்குன்னு வகுப்பு இருக்குல்ல, அந்த வகுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் பல தமிழ் ஆசிரியர்கள் அவ்வளோ வகுப்புகளை தியாகம் செய்கிறார்கள். பாஸ்கரன் சார், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்தால் சரி, ஆனால் தலைமை ஆசிரியரே இல்லாத ஒரு இடத்துல இது அதுதான் இப்போது இவ்வளவு ஒரு முழு நேர தலைமை ஆசிரியர் இருந்தாலே இந்த அளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு போது, இப்போ தலைமை ஆசிரியரே அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் செய்வாங்க? அநேகமாக அங்கே இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஆசிரியர் தான் செய்வார். அவங்களே அநேகமாக கூடுதல் தலைமை ஆசிரியர் ஒருவர் இருப்பார். அப்படி இல்லைன்னா கூடுதல் தலைமை ஆசிரியரும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மிகவும் சீனியர் யாராக இருக்காங்க அவங்க தான் கொண்டு பண்ண போகிறாங்க. அப்போது அவருடைய வகுப்புகள் போகும், தலைமை ஆசிரியருடைய வகுப்புகள் போகும், தலைமை ஆசிரியர் செய்ய வேண்டிய பணிகளும் இவர் தான் செய்யணும். அதாவது 5 ஆட்கள் செய்ய வேண்டிய 5 நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒருவரே செய்ய வேண்டியிருக்கும். சரிங்களா? அது எந்த அளவுக்கு பெரிய சுமைன்னு நீங்கள் பாருங்கள். ஒன்று. இரண்டாவது, தலைமை ஆசிரியருங்கிற அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த பணி இருக்குல்ல, அது வந்து ரொம்பவுமே சென்சிட்டிவான ஒரு போஸ்ட். சரிங்களா? உங்களுக்கே தெரியும், எல்லா அரசு பள்ளிகளும் நீங்கள் எங்கே போனாலும், எந்த ஒரு அரசு பள்ளிக்கு போனாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். நாள் முழுக்க இருக்கும். காலையில் உள்ள நுழைஞ்சாங்கன்னா வெளியில் வர வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் வரும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தலைமை ஆசிரியர், முழு நேர தலைமை ஆசிரியரே இல்லாமல் வேற ஒரு அந்த பொறுப்பை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் யோசிச்சு பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நெறியாளர்,
அந்த வேலையை கொண்டு ஏன்ட்ட கொடுத்தாங்க வச்சுக்கலாம், நெறியாளர் தான் கிடையாது, யாருமே இல்லைங்கன்னா என்ன வந்து உட்கார வச்சாங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும் செய்வேன், என்ன பண்ண முடியும், ஏதோ கடனேன்னு ஏதோ பண்ண முடியும். ஆனாலும் ஒரு நெறியாளர் பணியை என்னால் செய்ய முடியாது இல்லையா. விவாதத்தை வந்து பேசலாம், நெறியாளர் பணியால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனால் இதை பள்ளி கல்வித்துறை அறிந்து கொண்டதாகவே தெரியல, உணர்ந்து கொண்டதாகவே தெரியவில்லை. யோசிச்சு பாருங்க, தலைமை ஆசிரியங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டு, அதை அப்படியே காலியாக வச்சுட்டு யாரோ ஒரு கொண்டு வந்து தலைமை ஆசிரியர் வேலையை செய்வாங்க அப்படின்னு. யாரோ ஒரு இல்லை, அவர் அங்கே இருக்கக்கூடியவர் தான் பணியில் இருக்க, ஆனால் அவருக்கு அந்த பொறுப்பு நீங்கள் வரல. அதாவது என்னென்னா, இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, தலைமை ஆசிரியர் வேலையெல்லாம் நீங்கள் பண்ணணும், ஆனால் தலைமை ஆசிரியர் பணி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பதவி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், தலைமை ஆசிரியருக்கான அந்த ஊதியம் கொடுக்க மாட்டேன், தலைமை ஆசிரியருங்கிற அந்த பெயர் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், தலைமை ஆசிரியர் அந்த பதவி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் தலைமை ஆசிரியர் பணியில் நீங்கள் தான் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? பண்ணவே முடியாதுல்ல. அதனால் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லைக்கூட மிகப்பெரிய அநீதி அதுதான். இரண்டாவதாக நான் மாணவர்கள் பக்கத்தில் வரேன். நான் இப்போ பார்க்குறது வந்து இப்போது அந்த தலைமை ஆசிரியர் பணியை யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களோட கோணத்துலேருந்து நான் சொல்கிறேன். அப்போ என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது பாருங்கள். இப்போது நான் ஏதேனும் ஒரு முடிவு எடுத்துட்டா கூட என்னை கேள்வி கேட்பாங்க, ஆனால் நான் தலைமை ஆசிரியர் பதவியில் இல்லை, தலைமை ஆசிரியர் பணியை நான் செய்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எப்படி நான் போய் பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அதுக்காக நியமிக்கப்பட்டவன் நல்ல நான், ஆனால் அந்த பணியை பண்ணுறேன். இது ஒன்று. இப்போ மாணவர்கள் பக்கத்துலேருந்து பாருங்கள், நீங்கள் பாருங்களேன், ஒரு சிறந்த நிர்வாகம், பொதுமக்களுடன் ஒரு நல்ல உறவு, அப்புறம் ஒரு மிக பணி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பள்ளியிலேயே, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் மத்தியிலேயே மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர். அவர் வந்து எனக்கு வகுப்பு எடுக்கும் நான் ஆசைப்படுவேனா இல்லையா? எனக்கு அந்த அதுக்கான ரைட் இருக்கா இல்லையா? எனக்கு அந்த உரிமை இருக்கிறதா இல்லையா? ஆனால் எனக்கு அந்த உரிமை இருக்கிறது, தலைமை ஆசிரியர் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ மாணவர்களுக்கு நேரடியாக அந்த அனுபவம் மறுக்கப்படுகிறது. ஒரு மூத்த ஆசிரியருடைய நீங்கள் முன்பு சொன்னது போல தலைமை ஆசிரியருக்கு அந்த வகுப்பு எடுக்கக்கூடிய பணி, தலைமை ஆசிரியர் இருந்தால் கூட அது கிடைக்கல அப்படின்னால் கூட, தலைமை ஆசிரியரே இல்லாத ஒரு அரசு பள்ளியினுடைய செயல்பாடு தினசரி எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு காவல் நிலையத்தில் காவல்துறையினரே இல்லை அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? அதே நிலைமை தான் பள்ளியிலே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஏன் இப்போ இவ்வளவு தூரம் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன்னா, தலைமை ஆசிரியர் பணிகள் எவ்வளோ முக்கியமானதுன்னு புரியறதுக்காக தான். அந்த பணி காலியாக இருக்கிறது அப்படின்னா அந்த பதவி இன்னும் நிரப்பப்படவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு பிறருக்கு அது அழுத்தத்தை தரும், எந்த அளவுக்கு மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், எந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட பள்ளி நிர்வாகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற புரியணுங்கிறதுக்காக தான் தலைமை ஆசிரியர் பணியை பற்றி ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு திரு பாபு இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். சார், 4 வருஷம் ஆகிவிட்டது திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்று. 2018 அரசு ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்தும் போது உங்களுடைய கையை பிடிச்சி நான் இருக்கிறேன், அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் உங்கள் குறைகள்லாம் சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 4 ஆண்டுகள் முடிஞ்சு விட்டது. இப்போ வரைக்கும் என்ன சார் நிலைமை? ஐயா, இப்போ வந்து நம்ம தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்து வந்ததுனால வழக்கு ஒரு பக்கம் 2012 எழுதினவங்க தான் நிறைய ஆயிட்டாங்க. ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவங்களை பணி நியமனம் பண்ணாம இருந்த காரணத்தினால தொடர்ந்து திமுக ஆட்சி வருது. தொடர்ந்து அதிகமான தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவங்க அதிகமா வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்யறது தெரியாம ஒரு இது வரும்போது எல்லாருமே தகுதி தேர்வுக்காண்டி வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்ததுனால அந்த பதவி உயர்வானது எல்லாருக்குமே தள்ளி போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் பணியில், அதாவது இந்த தகுதி தேர்வு அப்படிங்கிறது வேலைக்கு வராம உள்ளவங்க தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று இப்போது 2346 பேரை வந்து தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வும் தேர்ச்சி பெற்று இப்போ அப்பாயின்மெண்ட் போட போறாங்க. கலந்தாய்வு தேதி அறிவிச்சிட்டாங்க அவங்களுக்கு, நியமன கலந்தாய்வு தேதி. அது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாங்க வந்து 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக பாத்தீங்கன்னா சீனியாரிட்டியில 20-30 ஆண்டுகள் சில பேர் இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள் ஒரே பதவியில 20 ஆண்டுகள் இருந்து தலைமை ஆசிரியர் பதவி கிடைக்காம இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இதுல வந்து மற்ற துறைகளை ஒப்பிடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஜூனியர் அசிஸ்டண்டாக சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கிட்டத்தட்ட துறை தேர்வு எழுதுனா 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க உடனே அசிஸ்டண்ட் ஆகுறாங்க, சூப்பரண்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் பேயும் கூடுது. ஆனால் நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து துறை தேர்வு எழுதுவோம், முறைப்படி அனுமதி பெற்று துறை தேர்வு எழுதியிருக்கோம். நாங்கள் துறை தேர்வு எழுதுனது கிட்டத்தட்ட இப்போ என்ன எடுத்துக்கிடுங்களேன், நான் வந்து ஒரு 2004 அப்பாயின்மெண்ட் ஆகிறேன் தொகுப்புதியத்தில் ஜெயலலிதா பீரியடில். 2005 வரேன். நான் துறை தேர்வுலாம் தேர்ச்சி பெற்றாச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் பாருங்கள், 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அந்த துறை தேர்வு எழுதி முடித்து
எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, அப்படியே தான் இருக்கும், ஒரே பதவியில் இருக்கும். இப்போ இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பதவிகள் 20 வருஷங்கள் ஒரே பதவியில் இருந்து ஒரு பதவி உயர்வு இல்லைன்னா ஒரு அரசு ஊழியர் ஆசிரியருடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ 30 ஆண்டுகள் ஆயிருக்கு. இப்போ என்ன நானாவது பரவாயில்ல, 30 ஆண்டுகளாக சில டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹெச்எம் பதவி கடைசி காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பதவி உயர்வு கிடைக்கல. இப்போ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 243 அப்படிங்கிற ஒரு புதிய அரசாணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ முன்னாடி ஒரே சரகத்தில் பணிபுரிந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மற்ற உயர் கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறையில எல்லாம் ஸ்டேட் சீனியாரிட்டி இருக்கு. நம்ம ரொம்ப நாளாக தொடக்க கல்வித்துறையில ஸ்டேட் சீனியாரிட்டி இல்லாமல் இருந்ததுனால வழக்கின் காரணமாக இப்போ ஸ்டேட் சீனியாரிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேட் சீனியாரிட்டி கொண்டு 243 அப்படிங்கிற ஒரு புதிய அரசாணையை கொண்டு மற்ற சரகத்தில் மற்ற மாவட்டங்களில் பணிபுரிந்தாலும் அவங்க நம்ம சரகத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய சீனியர் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நாங்கள் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை இப்போ 243 அரசாணை நீக்கம் செய்து ஸ்டேட் சீனியாரிட்டிலே அதே சரகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இதுதான் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் சார். திரு பாபு, இப்போ இதற்கு முன்பு 2018 உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்ததன் அடிப்படையில் திமுக 4 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்துட்டாங்க. எத்தனையோ வழக்குகளில் முறையீடு செய்து இது முக்கியத்துவம் வாய்ந்தது, கல்வி சார்ந்த விவகாரங்கள், அதனால அவசர வழக்கா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிலாம் முறையிடக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் ஏன் அது போல எந்த ஒரு விஷயத்தையும் அரசு முன்னெடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேணும்னா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆசிரியர்களும் பாதிக்கப்படுறாங்க, தொடர் போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு, எனவே இந்த வழக்க முக்கியத்துவம் கருதி உடனே விசாரணைக்கு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் ஏற்கனவே வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கு அப்படின்றத காரணம் காட்டி உங்களுடைய பதவி உயர்வுலாம் அப்படி நிறுத்தி வைக்கக்கூடியதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? அதிகமான வழக்குகள் நம்ம சொல்ல முடியாது. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில எப்படி வழக்குகள் வருகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனா அரசு இதுல என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்த தகுதி தேர்வே நமக்கு நியமனத்துக்கு மட்டும்தான், பதவி உயர்வுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை எடுத்து அதை நீதிமன்றத்துக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் பதவி மிக வேகமாக நடந்திருக்கு. இப்போவே அந்த முடிவு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் சங்கத்தின் மூலமாக கோரிக்கைகள், எல்லா சங்கமுமே இந்த மாதிரி பதவி உயர்வு இது தேவையில்லை, தகுதி தேர்வு தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் இடைநிலை ஆசிரியர் பணி தேர்ச்சி பெற்று தான் நாங்கள் எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆகணும். அப்படிங்கும்போது மேலும் ஒரு தகுதி தேர்வு, இப்போ நியமன தேர்வு இங்கே வச்சிருக்க கூடாது. ஆக்சுவலாக இப்போ நியமன தேர்வு வச்சு அவங்களே திரும்ப ஒரு சோதனை பண்ணி அவங்களே திரும்ப தேர்வு எழுதி, ஏற்கனவே 2010க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்குலாம் தகுதி தேர்வு இல்லாமல் நிறைய தலைமை ஆசிரியர் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதே பட்சத்தில் தான் நாங்களும் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கும் வேற மாதிரி ஒரு தகுதி தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறது முறையான ஒரு இது இல்லை, சமூக நீதி இல்லை. அந்த சமூக நீதிக்காண்டி நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, அரசு முறையாக இன்னும் இப்போ கொண்டு வந்துக்க விரைவில் எங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நிறைய பேருக்கு ஊக்கமுதியவும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதற்கும் இப்போ லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. அந்த இதையும் நம்ம அரசு பரிசீலனை பண்ணணும். இப்போ சரண் வீடுக்கு சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க, அது வரவேற்கத்தக்கது. இப்போ ஒரு ஆண்டுகள் தான் அதை இது பண்ணுறாங்க. 2025 to 2026 10வது மாதம் கிடைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அரசு மத்தியில் நாங்கள் ஆசிரியர் சங்கங்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து அந்த அரசாங்கம் திமுக அரசு நமக்கு ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தா மேலும் நாங்கள் தான் சீனியர், எல்லாமே சீனியர், நாங்கள் இத்தனை வருஷமாக பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சீனியர் எப்படி இருக்காங்க. ஜூனியர்லாம் 243 பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எல்லாம் எல்லா மாவட்டத்திலேருந்தும் எல்லாருக்குமே ஜூனியர் தலைமை ஆசிரியர் ஆகிட்டாங்க. மற்ற மாவட்டங்களில் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகி தலைமை ஆசிரியர் ஆகி அவங்க இந்த 243 ஜீவ பிரகாரம் மற்ற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வரும்போது எல்லா மூத்த ஆசிரியர்கள் இளைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது வேற எந்த துறையிலையுமே அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இல்லை. ஆனால் நம்ம கல்வித்துறையில் மட்டும் மூத்தவர்கள் தலைமை ஆசிரியராகவும் இளையவர்கள் அதிகாரியாகவும் இருக்காங்க. இளையவர்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற, மூத்தவர்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது. இதை மாற்றணும், ஒட்டுமொத்தமாக அதையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். சரி, ஓகே. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கோம்னு திரு பாபு சொல்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமன், திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சி தமிழகத்தின் கல்வித்துறை கண்டிருக்கக்கூடிய இந்த 4 கால் பாய்ச்சல் தான் சாட்சி அப்படின்னு சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் பேசியிருந்தார். அன்பில் மகேஷ் தலைமையிலான பள்ளி கல்வித்துறை
பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற பாதையில் செல்கிறது அப்படின்றார். ஆனால் முதலமைச்சர் சொல்கிறது அப்படி இருக்குது. மற்றொரு பக்கம் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் அல்லல்படுறாங்க. இன்னொரு பக்கம் தங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கலன்னு சொல்லி ஆசிரியர்கள் முறையிடுறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே இன்பேலன்ஸ்டாக இருக்கே. முதலமைச்சர் ஏதோ பொய்யான தகவலை சொல்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய ஜெயா+ தொலைக்காட்சியில் எப்பொழுதுமே விளம்பரம் மாடல் அரசு, விளம்பரம் மாடல் அரசு அந்த தலைப்பு போடுங்க. ஸோ உண்மையிலேயே அது இப்போ இந்த ஆட்சி உண்மையிலேயே மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது முழுக்க ஜெயா+ எப்படி சொல்கிறது விளம்பரம் மாடல் அரசு, அதே மாதிரி இந்த அரசு ஒரு விளம்பரம் மாடல் அரசு. காரணம் அவங்க இப்படி ஏமாற்றி பொய்யான சொல்லி. இப்போது முதலமைச்சர் சொல்கிறாரு, மருத்துவமும் கல்வியும் எனது 2 கண்கள். முதலமைச்சர் சொல்கிற வார்த்தை மருத்துவமும் கல்வியும் எனது 2 கண்கள். சரி, ரைட்டு. யாராவது தன் கைவரில் கொண்டு தன் கண்ணை குத்துவாங்களா? இன்றைக்கி மருத்துவத்துறையிலையும் பார்த்தீங்களா, பில்டிங்காக கட்டிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கான பணியாளர்களும் டாக்டர்களும் அங்கே கிடையாது. அதே நேரத்தில் 2019 அரசு பொது மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அரசு மருத்துவ சங்கத்தின் சார்பில் சாகும் வரை உணர இருக்கிறாங்க. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்வார், கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பா போட்ட ஜியோ நம்பரு 354 354 ஜியோ நம்பரை உடனடியாக உங்களை பாஸ் பண்ணிடுவோம், எங்கள் ஆட்சி வரட்டும், கருணை கடலே கருணை உள்ளமின்னு அப்படிலாம் ட்ராமா போட்டு சீனை போட்டு அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்தா பாருங்க அந்த படத்தை பாருங்கள். முதலமைச்சர் அன்னை எதிர்க்கட்சியில் ஸ்டாலின் அரசு ஜிஹெச் பொருத்து மருத்துவமனையில் டாக்டர்களை சந்திச்சு அவர்கள் அவங்க எப்படி நடிக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு ஆமாம், இப்படி அன்னைக்கு இந்த மாதிரி மருத்துவமனை எங்கே பார்த்து டாக்டர் எங்களுக்கு மாசு பண்ண சொல்கிறாரு ஹெல்த் மினிஸ்டரை. தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவிலே எங்கள் மருத்துவத்துறை எங்கேயுமே டாக்டர் கிடையாது, எங்கேயுமே செவிலியர்கள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலைப்படுறது 2 வாரத்துக்கு முன்னால் தான் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வேலூரில் மருத்துவமனை திறந்தாங்க. ஆனால் அதுக்கு 300 டாக்டர் தேவை, 700 செவிலியர்கள் பணியில் தேவை, 1000 பேர் தேவை, ஆஸ்பத்திரி எழுத்து முடியாச்சு. இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சி வரும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் சொல்லலா துயரமான சூழ்நிலை இருக்குது. தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, இந்த 4 பள்ளிக்கூடத்திலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 58,000 மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. அரசு ஊதிய பெறும் பள்ளிக்கூடம், மத்திய அரசு சொந்தமானது, மாநில அரசுடைய சொந்தமான பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பே கிடையாது. நபார்டு பேங்கில் இருந்து என்ன பண்ணுறாங்களாம், அவங்க நபார்டு பேங்க்லேருந்து நாங்கள் 3000 கோடி ரூபா நாங்கள் கடன் வாங்க போகிறோம். அதே போல் 1200 உடற்பயிற்சி கல்வியாளர்கள், 2500 இடைநிலை ஆசிரியர்கள், அப்புறம் 3000 பட்டதாரிகளை நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ண ஒரே ஜீபூம்பா வேலையை அவங்க காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த நடிப்பு எதுக்குன்னா அவங்கள படிப்பெல்லாம் அவங்க கவலைப்படலாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி. கல்வி அமைச்சருக்கு மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரே கவலை, 2026 உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். இதற்காக அரசாங்க பள்ளிக்கூடத்தில்தான் பெரியாரிசத்தையும் திராவிட சிந்தனையும் ஊட்டி இதுதான் கலைஞர் 4ஆம் தலைமுறை. அவங்க எடுக்கிற படம் இப்போ 4ஆம் தலைமுறை. 1ஆம் தலைமுறை கலைஞர், 2ஆம் தலைமுறை முதல்வர் மு.க. ஸ்டாலின், 3ஆம் தலைமுறை உதயநிதி ஸ்டாலின், 4ஆம் தலைமுறை இன்பநிதி ஸ்டாலின் ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கி 4 படை முருகனுக்காக அறுபடை வீடு இருக்குது. ஆனால் இன்றைக்கி 4 படைகளை அவங்க உருவாக்கி தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தையும் நிர்வாக குளர்த்து பண்ணி அவங்களுக்கு எப்படி வேணும் இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஒரு கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் தாயின் கருவறை அடுத்தபடியாக அந்த குழந்தை வளர்ந்து பிறகு பள்ளிக்கூடம் தான் மிக. இன்றைக்கி அகத்தியர் கூட ஒரு பாட்டு பாடுவாங்க, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு, கோயில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் உண்டுன்னு நம்முடைய தியாகத் தலைவி சின்னம்மாவும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவும் விரும்பக்கூடிய இந்த வரிகள் எதுக்கு சொல்கிறேன்னா, கல்வி என்றால் அந்த ஆண்ட முதலமைச்சர்கள்லாம், முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இதுதான் பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு கட்டமைப்பாக உருவாக்கினார். இன்று பள்ளிக்கூடத்தில் பார்த்தா பக்கத்து கடையில் கஞ்சா, அடி தடி வெட்டு குத்து ஜாதி மத கலவரத்துக்கு உச்சத்தில் ஒரு நிலைப்பாடு. பிள்ளைங்க என்ன படிக்குதுன்னு பேரண்ட்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. இல்லை பேரண்ட்ஸ் இப்படிங்க ஸ்கூலில் டீச்சருக்குன்னா டீச்சரும் கிடையாது, எந்த பள்ளிக்கூடத்திலும் டீச்சர் கிடையாது, பகுதி நேரில் ஆசிரியர் கொடுத்து 10,000 சம்பளம் அவங்க எப்படிங்க வேலை செய்ய முடியும்? இப்படி இந்த அரசு எதை பற்றியும் கவலை இல்லாத காரணம் நாட்டு மக்களுக்கு எப்படி வேணாலும் ஏமாற்றலாம் என்ற நிலைப்பாடு. ஐயா, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிடையாது, இன்றைக்கி அத்தனை துறையிலையுமே 90% அரசு துறையில் ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மனராட்சி, மெட்ரோபாட்டு, டோட்போர்டு, பேராட்சி நிர்வாகம், வட்டார போக்குவரத்து துறை நிர்வாகம், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இதில் எங்கேயுமே 60% அதிகாரிகள் கிடையாது, பணிகள் கிடையாது. ஆனால் திட்டங்களை ஒதுக்குவார்கள்,
டெண்டர்களை வைப்பார்கள், கமிஷன் அடிப்பார்கள், டாடா பை பை ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு சொல்லி இதை போய் ஒரு நாடக அரசு, விளம்பர அரசு. இந்த அரசால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்தால் 2020 மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுவரையிலும் இவர்கள் மக்களை இவர்கள் பொருளாகவே நினைக்கிறது கிடையாதுங்க. இப்போ நாம் இப்போ என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். ஒரு கல்வி போதனை மற்ற மாநிலத்தை பாருங்கள், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி ரூபா கல்வித்துறையில் வருமானம் வருது. அரசாங்கம் பார்க்கக்கூடிய பள்ளி எல்லா நூல்களையும் விலையாத்தியாச்சு. நீங்கள் விலையாத்தாத பொருள் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தக்கூடிய காலகட்டத்தில் ஏன் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் நியமனம் இல்லை, ஹெட்மாஸ்டர் எதுவுமே கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்திலும் பார்த்தீங்கன்னா வாத்தியார் இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பிள்ளைகள் படிக்க வர்றதுக்கும் ஆர்வம் கிடையாது, டீச்சருங்களும் கிடையாது. அப்போ எங்கே போய் டிஸ்கில் போய் உட்காந்துட்டு சும்மா பெஞ்சு துறைச்சிருக்கா சொல்லுங்கள். இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை. ஆனால் இவர்களை பாதி பேரும் அரசு அதிகாரிகளே தனியார் பள்ளிக்கூடத்தை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் இன்று உருவாக்குகின்றார்கள். எப்படி டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு போக்குவரத்து துறை எப்படி தனியாரம் கொடுத்து இப்போ சென்னை முழுவதும் பேட்டரி வண்டியை கொடுத்து அந்த பேட்டரி வண்டி ஆம்னி பஸ் ஆகும், மினி பஸ் ஆகும் எப்படி அரங்கேற்றம் செய்கிறார்களோ, அதே போல் கல்வித்துறையும் மிக விரைவில் இவர்கள் தனியார் மயம் ஆக்குவதற்காக இந்த மாதிரி ஒரு திட்டம் உருவாக்குகிறார்கள். நிதி இல்லை என்று கைவிரித்து காட்டுகின்றார்கள். சரி, ஓகே, நம்ம பேசுவோம். சரவண பெருமாள் சார், இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை அடிக்கோடிட்டு காட்டினேன். குறிப்பாக என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையை முதற்கொண்டு 2021 தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்கப்படும், ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் நிரப்பப்படும், பணி உயர்வு வழங்கப்படும், இப்படியான பல விஷயங்களை ஸ்டாலின் தலைமையிலான அப்போதைய திமுக தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதில் ஒன்று கூட நிறைவேற்றலை அப்படின்றது தான் ஆசிரியருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. உங்களுடைய கருத்து? சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். நேரமின்மை கருதி தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து என்னோட பொன்னான கருத்துக்களை உலக தமிழ் பணிவோடன் தெரிவிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே 22 ஏப்ரல் 2023 ஒரு ஊடகத்தில் பிரிண்ட் மீடியாவில் வந்திருக்கு. சிஏஜி காம்ப்டன் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிகப்பு கொடி காமிக்கிறாங்க. டீச்சர்ஸ் ஷார்ட்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. அது இல்லாமல் ஃபண்ட்ஸ் சரியாக யூட்டிலைஸ் பண்ணப்படலை. ஆனால் உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆடிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடியவர் இவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து போர்டில் இப்போ இந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள், டெம்பரரி ரெக்ரூட்மெண்ட் மாதிரி கவுன்சிலர்லாம் எலெக்ட் பண்ணாமல் அதுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை போட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் லெவல் கேடரை கொடுத்து அந்த இது கவுன்சிலர் இதை அந்த வட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் நடக்க வேண்டியதை நடத்தலை அவங்க. ஏன்னா நடத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய நிலைப்பாடு 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணல. ஸோ அது ஒரு பாட்டு. நம்ம எதுக்கு இதை கோடிட்டு காண்பிக்கிறோன்னா, இவர்களுடைய அந்த ஆடிட்டர் ஜெனரல் சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த பில்ஸ் எல்லாம், இந்த ஆடிட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள். அது இங்கே சிஏஜி இதை தான் இந்த ஃபண்டெல்லாம் சரியாக யூட்டிலைஸ் பண்ணப்படலை அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, கடந்த 2011 to 12 பீரியடில் ஒரு டீச்சருக்கு 43 பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி கோடிட்டு காண்பிக்கப்பட்டது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு டீச்சருக்கு 26 1:26 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஷார்ட்டேஜ். ஒரு பக்கம் இவங்க நிதி ஒதுக்கீடு பண்ணி மாணவர்களை சேர்க்கறதுக்காக, பள்ளிகளில் சேர்க்கறதுக்காக அங்கங்கே நான் பார்க்குறேன் ப்ரைமரி கிட்ஸ் ப்ளே ஸ்கூல், மாநகராட்சி கிட்ஸ் ப்ளே ஸ்கூல்லாம் ஒரு ஊர் சைடில் சென்னையினோட பகுதிகளில் இந்த விலாங்காட்டு பகுதியிலலாம் ஒட்டியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே விளம்பரமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது, அந்த பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சிறப்பாலாம் கிடையாது. இந்த ஃபண்டெல்லாம் எங்கே போகுது? வெறும் போர்டை மட்டும் போட்டுட்டா போதுமா? இப்போ ஐயா சொன்ன மாதிரி நிறைய மருத்துவமனைகளை திறந்து அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது, இந்த மாதிரியான சூழ்நிலை. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆசிரியர்கள் கிடையாது. குறிப்பாக இங்கே ஷார்ட்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீட்டில் இந்த தடவை ரொம்ப கம்மி மார்க்கு இந்தியா முழுக்க. அது இல்லாமல் இப்போ குறைபாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே பயங்கரமான ஷார்ட்டேஜ். இது டேட்டா இப்போ ஒரு சில ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் சொல்லலை, ஊடகங்களில் இருக்கக்கூடிய விஷயம் தான் சொல்லுவேன். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 17% ஃபிசிக்ஸுக்கு, 17.63 ஷார்ட்டேஜ். அது இல்லாமல் 23% கெமிஸ்ட்ரிக்கு, இன்னொன்றுக்கு 20% பயாலஜிக்கு. இப்படி இருக்கும்போது நீங்கள் நீட்டில் எப்படி மாணவர்களை தேர்ச்சி பெற செய்வீங்க?
ஒரு புறம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐயா சொன்ன மாதிரி வந்து சுகாதாரத்துறையும் கல்வித்துறையும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா 3வது கண்ணை கொண்டு எல்லாத்தையும் அடக்க நினைக்கிறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏவல் 3வது கண் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் எது வேணால் பண்ணிட்டு போங்க, நாங்கள் சொல்கிற ஆர்டரை ஒபே பண்ணோம், எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போடுறது கிடையாது, சிஎஸ்ஆர் போடுறது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சர்வசாதாரணமாக போங்க சார். இன்னைக்கு எல்லாமே வந்து பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, இங்க அரசு சொல்ல இல்ல நம்ம இதுக்குள்ளே வந்துடும் சப்ஜெக்ட் உள்ள அதான் சப்ஜெக்ட் உள்ள தான் அதான் இல்லை அதே தான் நான் கேட்குறேன். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எங்ககிட்ட போதிய அளவில் நிதி இல்லை, அதனால இந்த விவகாரங்கள்லாம் சொல்லப்படலை. 2 வழக்கு உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குனால நான் பணி அவங்களுடைய மூப்பில் என்னால் கொண்டுட்டு வர முடியாது அப்படின்றதான் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல். ஆனால் 2018 உறுதி கொடுத்தாங்க, இதே திமுக தான், உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் பதவி உயர்வுலாம் கொடுப்போம் எங்கள் அரசு அமைந்ததற்கு பிறகுன்னு. 4 வருஷமாக எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இப்போ வரைக்கும் அதில் மௌனம் காக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் சார். அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து ஆசிரியர் இந்த இது டிஏ உயர்த்தி கொடுக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து யார் கையாளணும் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் உங்கள் ப்ளீடர் தான் போகிறாங்க, அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, இந்த கவர்னர் பிரச்சனைக்கு எவ்வளோ லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபண்டை எடுத்து நீங்கள் வந்து ஆசிரியர் நியமனத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து சரியான சீர்படுத்துதல், அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி வழிவகை செய்ய வேண்டும் அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம், மருத்துவர்களுக்கு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணலை நீங்கள். ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பெருமையை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக நீங்கள் வந்து பல ப்ரைவேட்டாக வந்து ஒரு லாயர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து மொழி போராட்டம், இந்த போராட்டம், அந்த போராட்டம், கவர்னர் எதிர்த்து போராட்டம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து செய்யும் போது இதையே நீங்கள் ஏன் சேர்த்து செய்யலை? பிற வழக்குகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த வழக்குகளுக்கு கொடுக்கலாம். ஆசிரியர்களுக்கு இப்போ நீட்டே வந்து இவங்க வந்து மெடிக்கல் கமிஷன் அமைச்ச பிறப்போடு இவங்க தான் இருந்தாங்க ஆட்சியில், யூபிஏ ஆட்சியில். அந்த சரத்தை 16 செக்ஷன் 16 வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுதுன்னா அதை வந்து நீக்க முடியாது, நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோட செக்ஷன் 16 நீக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு அதனால அது மீது ஆர்கியூ பண்றது கூட இது கிடையாது. இது மட்டும் இல்லை, காவேரியில வந்து பிரச்சனைகள்ல வந்து சித்தராமையா அவங்க தரப்புல இருந்து ஒரு இதை வந்து ப்ளீடிங்கை வைக்கிறாங்க ஜட்ஜுகள் முன்னாடி. இவங்களால வந்து அதற்கு மறுப்பு தெரிவித்து அதை இது பண்ண முடியல. நீங்க இந்த விவகாரத்துல வந்து நம்ம பிற வழக்குகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த ஆசிரியர் சார்ந்த வழக்குகளுக்கு கொடுத்திருக்கணும். கண்டிப்பா அதான் நான் சொல்றேன். நம்ம தொடர்ந்து கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப என்ன ஆயிருக்கும், இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆயிருக்கும். நீங்க வந்து ஃபண்டுகள் வந்து வந்திருக்கும், மத்திய அரசாங்கமும் இதை சீர்படுத்தி இருப்பாங்க, பல விஷயங்கள். நீங்க வெறும் 12,000 பேர் டெம்பரரி ஆசிரியர் அந்த பிஎம் ஸ்ரீக்கு இதுல வர ஃபண்டை தான் கொடுக்கல, சமகிர்கா சிக்ஷா அபியானுக்கு வந்து 2,500 கோடி கொடுக்கல. அந்த 12,000 டீச்சர் டெம்பரரி, இவங்க எல்லாமே வந்து டெம்பரரி தான். பட் ஆனால் வந்து யோகா டீச்சர் நிறைய டீச்சர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கோர் ஆஃப் த சப்ஜெக்ட்டுக்கே ஆள் இல்லை, பிசிக்ஸுக்கு ஆள் இல்லை, ஷார்டேஜ் 17%, கெமிஸ்ட்ரிக்கு 21%, 20% பயாலஜிக்கு. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, இவ்வளோ ஜிடிஎஸ்பியில் இவ்வளோ வளர்ந்துருச்சு அப்படின்லாம் பொய்யை சொல்லி பொய் பிரச்சாரம் மாடல. அதான் நீங்கள் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ விளம்பரப்படுத்துகிறாங்களோ அதான் நான் இந்த இதே விவாத மேடையில் தான் சொன்னேன். நான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து பப்ளிசிட்டி, கவர்மெண்டோட பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு இருக்குது. ஒரு 115 கோடி ரூபாய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வரம்பை மீறி இவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 200 கோடியை தொடுது இவங்களுக்கு விளம்பரத்துக்கான. அதுதான் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல கூடி அதுக்கு மட்டும் அள்ளி கொடுக்குறாங்க. 100 கோடி 200 கோடி. அங்க எங்க இருந்து பணம் வருது அப்படின்னு தெரியல. சரி சரவணபிரபா பாபு, ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியர் இல்லை, தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற பள்ளிக்கூடங்கள் நிர்வகிக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலருடைய பணியிடங்களும் காலியாக இருக்குது. இப்படி 17 மாவட்டங்களில் இருப்பதா சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் என்னென்ன மாதிரியான சிக்கல்களை எல்லாம் ஆசிரியர்கள் சந்திக்கிறாங்க பாபு? இப்போதைக்கு நம்முடைய ஆசிரியர்கள் சந்திக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உதவி பெறும் பள்ளி. நீங்கள் இன்றைக்கி அரசு பள்ளி மட்டும் நம்ம சொன்னோம் பதவி ஏறுது. உதவி பெறும் பள்ளியில் உள்ள நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, துவக்கப்பள்ளியாக இருந்தாலும் சரி,
ஏற்கனவே நம்ம வந்து புதிய நியமனம் வேணும் அப்படின்னு சொன்னால் அரசு அனுமதி வேங்கணும் அப்படின்னு சொல்லி புதிய ஒரு அரசாணையை போட்டாங்க. பணி நியமனாலும் அரசுகிட்ட முதல்ல அனுமதி வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆசிரியர்கள் வந்து உதவி பெறும் பள்ளிகளில் வந்து உபரி இல்லாத பட்சத்தில் கூட அவங்க ஆசிரியர் பணி நியமனத்துக்கு வந்து காலதாமதப்படுது. இந்த உதவி பெறும் பள்ளியில தலைமை ஆசிரியர் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு வேலை எல்லாமே காலதாமதமாகும். தலைமை ஆசிரியர் இல்லாம உதவி பெறும் பள்ளிகள்ல மிகப்பெரிய ஒரு வேலை, ஒரு பாடம் எடுக்கிறது எதுவுமே தலைமை ஆசிரியர் இல்லைன்னா அந்த நிர்வாகம் வந்து சரியாக இயங்காது. இதுல அரசு பள்ளிக்கும் பொருந்தும், நம்ம அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் பொருந்தும். இந்த மாதிரி நிறைய இதை வந்து பணி அனுமதிக்காண்டி இயக்குனர் அலுவலகத்துக்கு அனுப்பக்கூடியது, இல்லாட்டி இதுக்கு எல்லாமே அனுப்பக்கூடியது வந்து அலுவலர்களுடைய பணி. மாவட்ட கல்வி அலுவலர் வந்து கண்காணிச்சு அதை வந்து இயக்குனர் அவர்கள் கேட்டு இது பண்ணணும். ஆனா இங்கேருந்து தபாலே போகாம அவங்க வந்து உயர்கல்வி அலுவலருக்கே, உயர் அதிகாரிகளுக்கே தெரியப்படுத்தாம இங்கேயே தபால் எல்லாம் தேக்கமாகுது. இதனால நிறைய பேர் பணி நியமனம் இல்லாம, நிறைய ஆசிரியர்கள் இல்லாம உதவி பெறும் பள்ளியிலே நிறைய பாதிப்புகள் இருக்கு. கல்வி பணியில நிறைய பாதிப்புகள் இருக்கு. இனி தொடர்ந்து அந்த அரசு வந்து இந்த அனுமதிக்காண்டி தபால் போட்டிருக்கோம், உடனடியாக அதை வந்து சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இந்த உங்களுக்கு வந்து நிறைய 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சம்பளம் இல்லாம இருந்திருக்காங்க. நேற்று கூட ஒரு முந்தைய ஆட்சி காலத்துல கூட நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த தையல் போன்ற சிறப்பு ஆசிரியர்களுக்கு நேற்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி, இது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு சம்பளம் இல்லாம வேலை பார்க்கிறவங்க அனைவருக்குமே சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய உத்தரவை நீதிமன்றம் கொடுத்ததுனால இது வந்து நேற்று ஒரு இனிப்பான செய்தி வந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஊதியம் கிடைச்சிருக்கு. இதே போல சிறப்பு ஆசிரியர்களாக நிறைய பேர் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. 10,000 12,000 அவங்களெல்லாம் நிரந்தரப்படுத்தணும். சிறப்பு ஆசிரியர்கள் அதே மாதிரி எல்கேஜி யூகேஜி சிறப்பு ஆசிரியர்கள் நிறைய வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் பணி நியமனம் பண்ணணும். தொகுப்பூதியமே நம்ம இந்த காலத்துல வந்து நியமனம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளை வேலை பார்த்துட்டு 10,000மே ஊதியமா வச்சிருக்காங்க. அந்த நிலைப்பாடை மாற்றி நிரந்தரமான காலமுறை ஊதியத்தின் தான் தீர்வு. அதுதான் அந்த ஆசிரியர்கள் தான் நிரந்தரமாக மாணவர்களுக்கு சந்தோஷமாக சரி நம்ம நிறைய சம்பளம் வாங்குறோம், நம்ம உழைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடோட இருப்பாங்க. ஏன்னா பாதி 5,000 10,000 சம்பளத்துக்கு வேலை வைக்க வரவங்க அவங்களுடைய குடும்ப கஷ்டம் அதிகமா இருக்கும். எப்படி அவர்களுடைய குடும்பத்தை வழி நடத்துவது என்பதுதான் மிக தயக்கமாக இருக்கும் அவங்களுக்கு. எப்ப நமக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் மற்றவர்கள் போல அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடோட வேலை பார்க்கக்கூடிய இது இல்லாம, நிலை இல்லாம நிரந்தரமான ஒரு காலமுறை ஊதியம் வழங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு, தலைமை ஆசிரியரோ அதுக்கு மேற்பட்ட பதவி உயர்வுகளோ இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதன் காரணமாக தான் இப்படி இருக்கா, இல்ல ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெறும்போது அவருக்கான ஊதியமும் உயரும்? இப்ப பொருளாதார ரீதியா அரசுக்கு இருக்கக்கூடிய பல இடர்பாடுகள் இதன் காரணமாக கூட இது ஒருவேளை இந்த பதவி உயர்வை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்? உண்மையிலேயே அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த வழக்கு மட்டும்தானா இல்ல இன்னும் சில காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த வழக்கு மட்டும் காரணம் இல்ல. இப்போ நம்முடைய கல்வி அமைச்சர் அடிக்கடி கூறுவது போல மத்திய அரசுக்கு இருந்து இருக்கக்கூடிய பல நிதிகள் வந்து மாநில அரசுக்கு இன்னும் கொடுக்காம இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. நிதி நெருக்கடி, எல்லா இதுக்கும் செலவினங்கள் அதிகமா இருக்குது. ஆசிரியர் ஊதியமே பெரும்பான்மையான பணங்கள் போகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால இந்த நிதி மத்திய அரசும் அந்த நிதியை கொடுத்தா மாநில அரசு கொடுப்போம், எல்லா நியமனங்களும் அங்க ஒழுங்கா செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்கலாம். அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் கருதுகிறேன் சார். இப்போ திரு பாபு, இப்போ பிற துறைகளில் இது போல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நிதி வருவாய் அதிகம் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சரி செஞ்சிடலாம். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொரு திட்டமும் அதை நம்ம கீழே கொண்டுட்டு போகும்போது எதிர்கால மாணவர்களுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அதை நம்மளால மாற்ற முடியாது. திருப்பி பின்னாடி போய் மாற்றிடும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்க முடியாது இல்லையா? ஆனாலும் கூட பள்ளிக்கல்வித்துறையில் அரசு இப்படி அலட்சியம் காட்டுது அப்படின்னா அது என்ன, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மன இதை காட்டுது உங்களுக்கு? அரசு வந்து ஒரு
நிச்சயமா எல்லா இதையுமே அவங்க வந்து கவனிக்க முடியாது. அரசு வந்து ஓரளவுக்கு இயக்கக்கூடியதுதான் தொடர்ச்சியாக ஒரு அரசு செய்து விட்டு போன பணிகளை தான் தொடர்ந்து செய்ய முடியும். இல்ல ஆனா முதலமைச்சரா எல்லா இதையும் இல்ல முதலமைச்சரா எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாது, சரி ஓகே. ஆனா பள்ளிக்கல்வித்துறைன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு துறை தானே, பள்ளிக்கல்வியில ஒரு துறைன்றது ஒரு துறை தானே இருக்கு, பல துறைகள்ல இல்ல. அப்படின்றப்ப ஒரு பள்ளிக்கல்வித்துறையை கூட அதை பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா அப்படின்றத கேள்வி. இது எல்லாருக்குமே எழும் இல்லையா, ஒரு சாமானியருக்கும் எழக்கூடிய கேள்விதான். ஒரு பள்ளிக்கல்வித்துறையை கூட பார்க்க முடியாத நிலைமையில தான் முதலமைச்சர் இருக்கிறாரா, அதற்கு எதுக்கு ஒரு அமைச்சர் வேற இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஐயா கட்டாயம் ஐயா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2012 நமக்கு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து அதிகமான லட்சம் கணக்குல வந்து இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று இருந்தாங்க. எனவே இந்த ஆட்சி அமையும் போதும் நிறைய பேர் இருந்ததுனால ஒரு எப்படி பணி நியமனங்களை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாயிட்டு. ஏன்னா 12ல ஒரு தொடர்ந்து டெட்டு தேர்வு, அதாவது நம்மளுடைய இது ஆனுவல் பிளானர் பிரகாரம் தகுதி தேர்வு வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம கட்டாயமா வைக்கணும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று வராங்க. ஆனா நம்ம காலி பணியிடங்களை நிரப்பாம வந்த காரணத்தினால பழைய ஆட்சியில ஒரு 3 வருடங்கள் நிரப்பானது தொடர்ந்து 5 ஆண்டுகளாக திரும்பியும் நமக்கு வந்து அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெற்று வந்ததுனால மொத்த இதுல என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு தயக்கம் தான். அதனால அவங்க ஒவ்வொருத்தரும் நீதிமன்றத்துக்கு சென்று போராட்டங்களை செய்து தொடர்ந்து அவங்க இது பண்ணும்போது கடைசியா இப்போதைக்கு அது முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. தொடர்ந்து அவங்களுடைய அனைத்து தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களையும் கொஞ்சம் கொஞ்சமா நியமனம் பண்ணிட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையா. சரி ஓகே. அதாவது சுருக்கமா எப்படி மாநிலத்தில் உள்ளாட்சித்துறை என்பது கடல் போல உள்ளதோ அதே போல கல்வித்துறை அதை விட டபுள் மடங்கு கடல் போன்றது. கிட்டத்தட்ட அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது கல்வித்துறைக்குன்னு தனித்தனியாக. நீங்கள் ஒரு யூனியனில் பார்த்தீங்கன்னா ஏஇஓன்னு அதிகாரி இருக்கிறாங்க, இவங்க ஆரம்ப பள்ளி வரைக்கும் இல்லை நடுநிலை பள்ளி வரைக்கும் வருவாங்க. இதுக்கடுத்து மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஇஓ, டிஓ, அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தில் ஃப்ளையிங் ஸ்குவாடு, அதாவது உள்கட்டமைப்புலாம் அந்த பாத்ரூம் எல்லாம் உள்கட்டமைப்பு எல்லாம் இருக்குதா எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன தப்புன்னா பேசிக்கில் இந்த மாவட்ட அளவில் உள்ள முதன்மை கல்வி அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த கல்வி அதிகாரிகள் இந்த மாவட்டத்துக்குள்ள என்னென்ன குறைகள் என்னென்ன நிறைகள் என்பது நோட் போட்டு கொடுக்கணும். இந்த நோட் போட்டு கொடுத்து அவங்க கல்வித்துறை சார்ந்த அரசு செயலர்கிட்ட கொடுத்து அரசு செயலர் ஓகே பண்ணி சந்தர்ப்பத்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கொடுக்கணும். இதில் என்ன சுணக்கம்னா ஒரு அதிகாரிகள் இதை மேலே கொண்டு போகும்போது அவங்களுக்குள்ளே கோஷ்டி பூசல் உச்சத்தில் நிறைய இருக்குது. இதில் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. எப்படி உள்ளாட்சித்துறையில் எப்படி பகிர்மானம் இருக்கின்றதோ அதே போல் கல்வித்துறையிலையும் பகிர்மானம் இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர்னு கூட எத்தனை லட்ச ரூபா அங்கே வாங்குறாங்க என்பது நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. இந்த அளவுக்கு இருக்கும்போதுன்ற போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஊராட்சி மன்றங்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவங்களே வாலண்டியாக வரக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களை அழைத்து ஒரு 10,000 15,000 சம்பளம் தராங்க. இன்றைக்கி பிள்ளைங்களை பாடம் படித்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் போனால் ஒரு வாத்தியார் தான் இருப்பாங்க, 50 பிள்ளைங்க இருக்கும். இன்றைக்கி யூனியன் கிராமப்புறங்களில் ஊராட்சி யூனியன் பள்ளிக்கூட நிர்வாகம், நகராட்சி பள்ளிக்கூட நிர்வாகம், மாநகராட்சி பள்ளிக்கூட நிர்வாகம், இந்த 3 கட்டமைப்பு தான் பள்ளிக்கூடங்களை கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் அடிப்படையாக போய் ஆய்வு கூட பண்ணுறது கிடையாதுங்க. எந்த கல்வி அதிகாரியும் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் காட்டக்கூடிய அக்கறை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 100% காட்டுவதே கிடையாது. அப்படி காட்டுவது இல்லாதனால தான் பள்ளிக்கூடத்துடைய தரம் உயர முடியாத சூழ்நிலைகள் உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைச்சர் நினைக்கிறாங்க, ஆஹா வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மக்கள் சுகமாக இருக்கின்றார்கள், வாழ்க அண்ணா நாமம், வாழ்க இந்த மாதிரி திராவிட மாடல் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் துறை சார்ந்த அதிகாரி சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லணுமா வேண்டாமா? அதுவும் சொல்றே கிடையாது. ஒரு முக்கியமான பள்ளிக்கல்வித்துறையில அரசினுடைய இந்த அலட்சியம் எதை காட்டுது? ஒரே ஒரு அரசுடைய அதாவது முழுக்க மெத்தன போக்கு என்பதை விட என்ன இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் ஜனங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, எதையாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஏமாற்றி பொய்யாக சொல்லி ஓட்டு போட்டுருவாங்க. காரணம் என்றால் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் இங்கே வலுவான ஒரு எதிர்க்கட்சிகள் இல்லை. மக்களுக்கு இந்த ஆட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய அந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது தியாக தலைவி சின்னமாக மட்டும்தான். தினசரி அவர்கள் மட்டும்தான் விளம்பர மாடல் அரசு என்று சொல்லுகின்றார். அது யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை என்னன்னா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்கின்றது. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும், இந்த ஆட்சி மக்கள் விரோதமான ஆட்சின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை சரிவான வடிவமாக பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற நிலைப்பாடு தான் இந்த ஆட்சி செயல்படுகின்றது. சரி பாஸ்கரன் சார், இப்போது இதற்கு முன்னாடி பேசின திரு பாபு கூட பள்ளிகளில் இருக்கக்கூடிய கோப்புகள்
தலைமை ஆசிரியர் இல்லாத காரணத்தினால் மேல் அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லக்கூட முடியாத ஒரு சூழல்ல தான் நாங்கள் சிக்கி இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தமா அது பதிவு செய்யறோம். இது மிகப்பெரிய ஒரு ஆதங்கம், ஒரு குற்றச்சாட்டும் கூட. மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து நிறைவான நிச்சயமாக இப்படிதான் நம்ம ஆரம்பத்தில் அப்படி தான் தொடங்கணும். தலைமை என்ன பணி அப்படி தான் தொடங்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப கொஞ்சம் ஆழமா உள்ள போயிடலாம், வேக வேகமாக சொல்லிட்டு போயிடறேன். ஒன்று, மத்திய அரசு நிதி தரவில்லை என்பதனால்தான் பணி உயர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி நேரடியாக சொல்ல முடியுமா? இவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது காரணம் இல்லை. சரிங்களா? மத்திய அரசு மிக மிக அதிகமாக போனால் ஒரு 3000 கோடி அளவுக்கு தான் தேவைப்படுகிறது. ஆனால் இவர்கள் கட்டுகிற கட்டிடங்கள், இவர்கள் தருகிற விளம்பர இலவசங்கள், சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பல ஆயிரம் கோடி செலவாகின்றன. உங்களுக்கே தெரியும், யாருமே கேட்காமலே கேளிக்கை வரியில் வந்து 200 கோடி ரூபா கொடுத்தாங்க சலுகை. அதே கல்வித்துறைக்கு சலுகை இருக்கக்கூடாதா? கூடாதா? ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரசு என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து சுவர் இடிஞ்சு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே பழைய கட்டடங்கள்லாம் இடித்து தள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் போட்டு கூட அறிக்கை கொடுத்தாங்க, பொது வெளியில் கொடுத்தாங்க. எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் 600 பள்ளிகளை எடுத்து விட்டோம், 700 பள்ளிகள் கட்டிடங்கள் எடுத்து விட்டோம், பழைய கட்டிடம் எடுத்து விட்டோம் சொன்னாங்கல்ல. 2 ஆண்டுகள் ஆயிட்டு. இப்போ 2 ஆண்டுகள் கழித்து இப்போது எத்தனை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்க சொல்ல முடியுமா? அப்போ அங்கே நடந்த வகுப்புகள்லாம் என்ன ஆச்சு? இப்போ ஃபார் இன்ஃபர்மேஷன், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்க்க போனால் பல இடங்களில் 2-3 வகுப்புகள் ஒரே இடத்துல நடக்குது. 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாங்க, வகுப்பறைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வருது செய்திகள்லாம். அப்போது இடிக்கப்பட்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டனவா இல்லையா? கட்டப்படவில்லை என்றால் அந்த வகுப்பறை இப்போ எங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறன சொல்லணுமா இல்லையா? அது சொல்லலை. அப்புறம் 3வது, பள்ளிக்கல்வித்துறை ஒரு சொற்றறிக்கை ஆரம்பிச்சது 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அது பற்றி நான் பத்திரிகையில் கூட எழுதினேன். என்ன அப்படின்னா, நீங்கள் பள்ளியில் எந்த ஒரு விழா நடத்தினாலும் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் விழாவுக்கு அழைக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு ஹெட்மாஸ்டருக்கு நடக்கக்கூடிய காரியங்களா அதெல்லாம்? யோசிச்சு பாருங்கள். யாரால் பண்ண முடியும்? யார் இது கொண்டு வந்தது? சட்டமன்ற உறுப்பினங்கிற ஒரு அரசியல்வாதி. நீங்கள் உள்ளாட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவரை கூப்பிட்றீங்கன்னா அதை ஒத்துக்கிறேன் நான். உள்ளாட்சி அமைப்பில் கூப்பிட்டுங்கன்னா பரவாயில்ல, சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அது இப்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. ஏன்னா அதை பற்றி ஸ்ட்ராங்காகவே நான் கட்டுரை எழுதினேன். சரிங்களா? இது என்ன பள்ளிக்கல்வியை வந்து உயர்த்துவதற்கான வழியாது? சரி, அது போட்டோம். சமீபத்தில் வந்த ஒரு செய்தி நான் பார்த்த வரைக்கும், CSR ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டு சமூக பொறுப்புணர்வுன்னு சொல்லிட்டு நிதி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? பல கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பள்ளி கட்டிடங்களை சீரமைப்பதற்கும் பள்ளிகளுக்கு வேண்டிய வசதி தருவதற்காக செயல்படுகிறது. தனியார் நிறுவனங்கள் செய்கின்றன. சரி, தெரியும். சரிங்களா? அது இவங்களை எப்படி கிரெடிட் எடுத்துக்க முடியும்? இவங்க என்ன பண்ணாங்க, CSR சொன்னாங்க, அது ஒரு வெளியே தர முடியுமா இவங்களால்? அது பண்ண முடியாது. சரி, போட்டோம். ஏறத்தாழ 15 மாதங்களுக்கு முன்பு, மன்னிக்கணும், 15 மாதங்களுக்கு முன்பாகவே DEO போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வரைக்கும் நடந்தது, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு. சரிங்களா? அதுக்கு ஏன் வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணவே இல்லை? அப்படி உங்களுக்கு ஒருவேளை எங்கள் ஹைகோர்ட்லையோ சுப்ரீம் கோர்ட்லையோ எங்கேயோ தடையாடு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஏன் இன்டர்வியூ கூப்பிட்றீங்க? நீங்கள் எக்ஸாம் வைக்கிறீங்க, இன்டர்வியூ வைக்கிறீங்க, செலெக்ஷன்லாம் வச்சு ஆனாலும் போகலை பாடலைன்னா அப்புறம் எப்படி நடந்தது? அதை அது சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி ஒரு ஆணை இருக்குது அதெல்லாம் தர முடியும் சொல்ல முடியுமா? அது இல்லை. 5. அப்புறம் 6வது, என்ன தான் இவங்க வழக்கு இருந்தாலுமே நான் திரும்ப சொல்லிக்கிறேன், அது வழக்கு யார் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அவர் பேர் உள்நோக்கமெல்லாம் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் இது அரசால் முடியாததா? சொல்லி பாருங்கள். எங்களுக்கு இத்தனை பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன, உடனடியாக இந்த வழக்கை முடித்து வைங்கன்னு சொன்னால் மாண்பு உயர்நீதிமன்றமோ மாண்பு உச்சநீதிமன்றம் உடனடியாக கவனத்தை கொள்ளாதா இல்லையா? கொள்ளுமா இல்லையா? ஏன் அது கேட்கவே இல்லை? அந்த கோரிக்கை எப்போ வைக்கப்பட்டிருக்கிறதா? வைக்கப்படலை. சரிங்களா? அடுத்து நிறைவாக இப்போ சொல்கிறேன், ஒரு பள்ளி தேர்வு நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு நடைபெறுது, 12ஆம் வகுப்பு நடைபெறுது, எப்போ வருஷம் நடக்கக்கூடியது. அது பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக வந்து பேசுகிறாரு, முடிவுகள் வரும்போது அவராக வந்து பேசுகிறாரு, எல்லாத்தையும் மாண்பு கல்வி அமைச்சர் தான் வந்து பேசுகிறாரு. அப்போ இதுக்கும் மாண்பு கல்வி அமைச்சர் வந்து சொல்லட்டும். இப்போது மட்டும் நீங்கள் கல்வி அதிகாரி உள்ள தள்ளுறீங்கல்ல பதில் சொல்கிறதுக்கு. பிரச்சனை என்று வருகிற போது அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும். தனக்கு வேண்டிய பெருமையான விஷயம் என்று சொன்னால் அது அமைச்சர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி நடைமுறையாக இருக்கும்? பள்ளிக்கல்வித்துறை இதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக முன்னிலைப்படுத்தப்படுவது நல்ல விஷயங்களுக்குலாம் யார் முன்னிறுத்தப்படுகிறார்னா மாண்பு கல்வி அமைச்சர் அவர்கள். எங்கேயெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்பெல்லாம் கல்வி அதிகாரிகளும் தள்ளி விடுறாங்க. சரிங்களா? ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே அரசியல் ரீதியாக நாம் சொல்லவில்லை. பள்ளி கல்வித்துறை மேம்படைய வேண்டும், மேம்பாடு அடைய வேண்டும், அது முன்னேற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற விஷயம் தான். நிறைவான கருத்து சரவண பெருமாள் சார், நிறைவான கருத்து சுருக்குமா? அதுதான் சார், இப்போ சார் சொன்ன மாதிரி கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து என்ன ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஜட்ஜு வந்து முடிவு பண்ணுவாங்க. அதை உங்களால் ப்ளீட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து பர்பஸாக இதை வந்து கிடப்பில் போடுறீங்க. புரியுது, போடுறீங்க, திட்டமிட்டே செய்யறீங்க, திட்டமிட்டு தான். ஏன்னா மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து வானாளாவிய தமிழகம் ஒரு இனத்தையே பாதுகாக்கக்கூடிய தமிழகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆட்சியில் 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சின்னம்மா அவர்கள் சசிகலா அம்மையார் சொன்ன மாதிரி வந்து இந்த தமிழகம் வந்து தமிழர்களை
அகதிகளாக கொண்ட தமிழகமாக மாறிக்கொண்டே வருகிறது. டீச்சர்கள் அகதிகள் ஆகிட்டாங்க, படித்த டெக்னிக்கல் பீப்புள் அகதிகள் ஆகிட்டாங்க, வேலை இல்லாமல் ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுக்கு வந்து இப்போ வந்து செவிலியர்கள் இப்படி நம்ம பட்டியலிட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஏவல் துறையை கூட வந்து உங்களால் வந்து 5th போலீஸ் கமிஷனில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? அந்த துறையை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழகத்தின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிஎம்முக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கு. இங்கே வந்து கஸ்டடியல் டெத்து அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல் வருது, தேனியில் இன்னொரு கஸ்டடியல் டெத் நடந்திருக்கு அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அதன் மீது என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு உண்மை புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு சில ஊடகங்கள் இந்த டாபிக் ஒரே ஒரு சொல்லிடுறேன். அதுதான் இப்போ இந்த ஆசிரியர்களுடைய பணியிடம் போன கடந்த ஆண்டுகளில் வந்து February 4 நடத்தப்பட்ட தேர்வு 18 வந்து இப்போ எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு May 18. அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 3100 சில்லற அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு ரெக்ரூட் பண்ண டிஆர்பி மூலமா அந்த வெரிஃபிகேஷனை முடிச்சு தான் பண்ணணும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. அதே டிலே பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஆசிரியர் பதவி உயர்வு அப்படின்றது திட்டமிட்டே அரசு ஏதோ ஒரு எண்ணத்துக்காக இதை காலதாமதம் படுத்துறாங்களோ அப்படின்னு வைக்கிறாங்க. அதுதான் வந்து மையமா வச்சு பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதுல வந்து துளி அளவு கூட ஆர்வம் இருப்பதாகவே தெரியவில்லை. ஓகே, ரைட். நான் உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 17 மாவட்டங்கள்ல மாவட்ட கல்வி அலுவலரே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆச்சரியமாக கூட இருக்கலாம், அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 800 அரசு 800 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்திலேயே நல்ல கல்வி அறிவை பெற வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பொருளாதார பற்றாக்குறைகள் இருந்தாலும் கூட அரசு பள்ளியை நம்பிதான் பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை மற்றும் தலைமை ஆசிரியர் பற்றாக்குறை என்பது அதிகரித்திருப்பது இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து தான் நாம் இன்றைய தினம் 4 விருந்தினர்களோடு விவாதத்தை நகர்த்தி இருந்தோம். விவாதத்தில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.